ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார் ஃபேக்ட்ரி டைக்கூனுங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா 2 பார்ட் போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் BMW அன்லாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போது எக்கச்சக்க காசு கிடைக்கிது. ஸோ BMWவே பார்க்க மாசாக இருக்குங்க. லைட்டாக பார்க்க சோப்பு டப்பா மாதிரி இருக்கும், பட் இந்த கேமில் இதுதான் BMW. ஸோ அதனால் நம்மளுக்கு கிடச்சதை வச்சுட்டு மூடிட்டுருக்கோம். எல்லாம் மேக்ஸா காட். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆனால் மில்லியன் கணக்கில் தேவைப்படுது. அடுத்த கன்வேயர் வேணும்னா அதாவது 1.1 மில்லியன் தேவைப்படுது. ஸோ அது ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லிட்ரலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2Kவாவது தரணும்னாங்க, வச்சு 2 லேக்காவது தரணும்னாங்க. அதுவே தர மாட்டேங்கிறானுங்க. சரி, அட்லீஸ்ட் 1 லேக் தருவானுங்கன்னு பார்த்தா அதுவும் தர மாட்டேங்கிறானுங்க. அதுவும் BMWக்கு வெறும் 77,000 தான். இதை வச்சுட்டு நான் என்னத்தை ஓட்டுவேன்? 50 வருஷம் ஆயிரும். ஸோ 4 லேக் வந்துடுச்சு. ஸோ நம்ம BMW இதோட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட அடுத்த கார் இருக்குது. ஸோ இதான் நீங்கள் கடைசியாக பார்க்குற இன்ஜின். இதுக்கப்புறம் அந்த இன்ஜின் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோதான் மேக்ஸ். இதுவும் பார்லெட் கிளியோ. ஸோ திருப்பி அந்த பழைய துருப்பிடிச்ச இன்ஜினே வந்துடுச்சு. ஈவன் தான் அதான் வரும் திருப்பி, ஏன்னா வேறு வழி இல்லை. BMWக்கு மட்டும்தான் இது எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இந்த புது காரை பார்ப்போம். ஸோ இது எனக்கு இன்னமும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, BMW மாதிரியே தான் இருக்குது, பட் இன்ஜின் மாறும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா நடுவில் என்னங்க இவ்வளோ பெருசாக இன்ஜின் தெரியாது. இவ்வளோ பெருசாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கும் எப்பட்றா? ஸோ புரானில் கிளியோன்னு போட்டிருந்து நிச்சயமாக இது கம்பெனி பேர் காப்பிரைட் வரக்கூடாதுன்னு மாற்றி வச்சுருப்பானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கலரே ரெட் கலரில் வந்துருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ ஆரஞ்சு கலரில் BMW. ஸ்கேம் ஆயிராதரா என்னாச்சு? பகாது வச்சே தெரியுது. ஓ, செல் ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு புறமான் தான் வந்துடுறோம். ஸோ இதுவே 100K தர மாட்டேங்கிறீங்க. மேக்ஸ் காரு இதுதான் கடைசி கார் இந்த இதுலேயே. ஆனால் இது எவ்வளோ தருது? வெறும் 90K 90 அந்த மாதிரி தருதலை மாதிரி இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு அப்கிரேட் பண்ண ஒன்றுமே இல்லை. நம்ம பண்ணுறதா இருந்தால் காரை தான் வாங்கணும். ஆனால் நம்ம கார் வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இவனுங்க கார் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம போய் அதுக்குள்ளே ஏதாவது வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குவோம். ஒரு வெஹிக்கிள் ஸ்பேண்ட் ஏன் நம்ம முன்னாடி ஸ்பேன் ஆகாதாங்க? ஸோ இந்த டிரைவிங் கண்ட்ரோல்ஸ் மட்டும் ரொம்ப ஈஸியாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் ஒரு நல்ல விஷயம். ஆனால் நான் இன்னும் பழகலை பாருங்க, இடிச்சிடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னங்க? ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா நார்மலாக ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் தான் இது ஆக்சிலேட்டர் பட்டன் இருக்கும், பட் இதில் லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ நம்ம தெரியாமல் வேறு எதையா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்போமா, ஸோ போய் முட்ட வேண்டியதான். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஒட்டிட்டு போடா. அவங்ககிட்ட 4 லேக் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கார்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா நம்மளால் ஸ்மால் கார்ஸே வாங்க முடியாது. ஸோ 1.3 லேக்கு இந்த கார் வாங்கினாங்க இருக்கேன். சரி, லேக்குன்ற மில்லியனோ என்னமோ ஒன்று இளவு பர்ச்சேஸ் வல்லவா. மீடியம் ஸ்போர்ட் காரில் ஐயோ 150யா? எல்லாம் 150 தாங்க. இல்லை, அதுக்கப்புறம் 160 நிசான் இருக்கா? நிசான் இது நிச்சயமாக. இது லெக்ஸஸ்ஸு, இது ஆடி, இது மாஸ்டா, இதுதான் நிசான். இது R34, பட் R35 இருக்கா?
இல்லைன்னு நினைக்கிறேன். பட் R34 மாதம் இருக்குது. BMW இதுனா இல்லை, இது லெக்ஸஸும் கிட்டத்தட்ட டொயாட்டா நிசான் மாதிரியே இருக்குங்க. ஸ்கார்ச்சாப்பா இங்கே இருக்குங்க 1,70,000 நிசான். பாவையில் என்னங்க பண்ணி வச்சுருக்கானுங்க பேரை. நீசான் பிடிஆர், ஜிடிஆருக்கு பதில் பிடிஆர், சூப்பர். ஸோ இது அவுக்ரா NXS. ஸோ இது மஸ்டாங்குங்க, லஸ்டாங்குன்னு போட்டிருக்கானுங்க. செவர்லெட்டு, செட்ரிக்கு, பிளாக்விங். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் நிசான் தான் வாங்குவேன். எனக்கு நிசான் தான் ரொம்ப பிடிக்கும். ஒன்று R34 இல்லைனா R35. என்ன அதுக்கு 150 மில்லியன் நான் எங்கே போவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ இப்போ திருப்பி காருக்குள்ளே போயிட்டு ஸோ இதெல்லாம் என்ன இடம்னு பார்ப்போங்க. என்னங்க மெக்கானிக் ஏதோ ஏரியா மாதிரி இருக்குது. அவ்வளோதான். எப்படி மாஸ் என்னங்க டெட்லைன் அடப்பாவே. இப்போ தான் ஏதோ நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயாவா யாருங்க அவன் ஒருத்தன் தனியாக நின்றுட்டுருக்கான் இவ்வளோ பெரிய பிளாட்டில். ஒன்றுமே இல்லை, பில்டிங்கு ஒன்றுமே இல்லை, ஸ்டார்டிங் இது கூட ஒன்றும் இல்லை. என்னங்க இந்த கண்ட்ரோல்ஸே எனக்கு இன்னும் புரியலைங்க. அவ்வளோதான். அப்படி இப்படி ஒரு டேர்னு. ஸோ நம்ம வந்த வழியாகவே போயிடலாம். ஸோ இது என்னங்க ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடமா? ஓகே, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போவேணாம், மூடிட்டு நம்ம இடத்துக்கே போவோம். ரோட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல தாங்க வருது. போன வாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம வந்து விட்டானுங்க. இப்போ இப்படியே இப்படி ஒரு டேர்ன் அடிச்சை. நல்ல டேர்ன் அடிச்சிருக்கலாம், ரொம்ப கேவலமாக அடித்தேன். ஓகே, நம்ம கார் இங்கெல்லாம் இருக்குது. எஸ், எல்லாமே பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க தூக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன், வந்துட்டேன். ஐயோ, இன்னும் 2 கார் பண்ணலையா? என்னடா பண்ணுறீங்க? போய் சுற்றி பார்த்து என்ன கார் வாங்கலான்னு பார்த்தே வந்துட்டேங்க. ஸோ ஒரு கிளிச்சு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த கிளிச்சால் நம்ம ஹோல்டு பண்ணாமலே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இந்த ஒரு கிளிச்சு தாங்க இந்த கேமில் ரொம்ப உருப்படியாக இருந்திருக்கு. ஸோ எதுவும் ஸ்கேமாக போச்சுன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் 1 மில்லியன் வந்துடும். நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கையே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதை எடுத்து வைக்கிறோம். ஸோ இன்னும் எவ்வளோ கடைசி கார் போயிட்டுருக்கு. ஸோ நான் அதுக்குள்ளே 7 வச்சுட்டேன். போகாமல் இல்லை, வேணாம், ஏன்னா எனக்கு வேறு வேலை இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய திருப்பிடிச்ச கார் இருக்குது. எனக்கு சத்தியமாக அந்த கார் பிடிக்கலங்க, நானோ மாதிரி இருக்குது அது. ஓகே ஓகே, ஸ்கேம் ஷிட், வேறு லெவலில் ஸ்கேம் பண்ணேன். லிட்ரலி அது ஃபுல்லு 99.9% இருந்தது. அந்த 0.1% கிடச்சாதான்ற ஒரு விஷயம் தாங்க. ஸோ 1 மில்லியன் அது எடுத்துட்டாங்க. ஐயோ, இன்னும் ஒரு கார் மிஸ் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு கார் தாங்க, அதோட ஜாலியை முடிச்சு விட்றோம். ஸோ நம்ம எதில் ஆரம்பித்தோமோ அதிலே முடியுதுங்க இந்த காருக்கு. ரெட் கலர் காருங்க. ஸோ வேறு லெவலு. ஸோ நம்ம எதில் ஆரம்பித்தோமோ அதுலேயே நம்ம திருப்பி ஆரம்பிக்கிறோம். போதுடா ஒருத்தரை செல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்டா. அவ்வளோதான், என் வேலை பிடிச்சி சொல்லலாம். போய் இப்போது சீக்கிரம் பிடிச்சி தலை வரதுக்குள்ளே பிடிச்சி அப்பாடா பிடிச்சிட்டா சூழலாக பிடிச்சி இப்போது நான் ஸ்கேம் ஆக விரும்பலை. ஓகே, வேறு லெவலில் இப்போ நம்மளோட புது கன்வேயர் நம்ம இப்போது அன்லாக் பண்ண போகிறோம். ஓகே, 3, 2, 1. ஐயோ, ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ முதல் வேலையாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா பில்டிங் 2 வெறும் 4,95,000 தான். லிட்ரலி அதுலேருந்து அப்படியே கரைச்சி எடுத்துட வேண்டியடா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மிட்சுபிஷி லான்சருங்க. ஸோ அதில் தப்பாக போட்டிருக்கோம் ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம அதை படிக்க தேவையே இல்லை. ஸோ
ஸோ எனக்கு தெரிஞ்ச மாடல் பேர்லாம் சொல்கிறேங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கார் நேம்ஸும் தெரியுங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஈஸியாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பெரிய கஷ்டம் என்னன்னா, இங்கேருந்து நான் இப்போ அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே இப்போ பெரிய கஷ்டம். ஸோ இது 2 எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கிளாஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஒரே ஒரு மெட்டல் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான், கிடச்சிச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இது ஃபுல் பண்ணிட்டோம். பட் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம தான் இப்போ முதல்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதே வேலையை இப்போ நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். சீக்கிரம் அவ்வளோதான், சீட்டு வச்சாச்சு. இப்போ இன்ஜினியரு இப்போ வீடியோ கார்னு சொல்லிட்டு லிட்ரலி பார்க்க அதே மாதிரி இதுவும் அங்கே போகிற அதே கார் மாதிரி தானே இருக்குது. ஐ மீன் உள்ள இன்டீரியர் சொல்கிறேன். வெளியில் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்டீரியர் வர மாதிரி இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மிட்சுபிஷி லான்சர் என்னங்காச்சு வந்துச்சா தெரியவே தேடிட்டு வந்துட்டான். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி போட்டோன்னா அசால்ட்டாக இதை முடிச்சிடலாம். பட் பிரச்சனை இது வெறுத்துங்க, சரியாக வெறுத்து ரெண்டு 3. ஸோ ஃபஸ்ட்டு கார் அன்லாக் ஆகிடுச்சுங்க. இந்த காரை தூக்கி குப்பையில் போடணும். வெளில போய் பார்க் பண்ணிட்டு அவ்வளோதான், எல்லாரையும் சூடு விட்டுருவேன். ஓகே, வெளில பார்க் பண்ணியாச்சு. இதான் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு மிட்சுபிஷி லான்சர். ஸோ பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ 40K, ஸோ 65K இது ரொம்ப கம்மி. ஏன்னா லிட்ரலி அது 99K தருது. அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் வாங்க. ஸோ திருப்பி நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வாங்க ட்ரை பண்ணோம். பட் அதுக்கு 2 lakh கேட்குறாங்க. 2 lakh ஒட்டிட்டு போகிறோம். ஸோ நம்ம அட்லீஸ்ட் 2 ஒர்க்கராவது வாங்கணும். இல்லைனா நம்மளுக்கு தான் கஷ்டம். நம்மளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் வரைக்கும் பண்ணிட்டோம்னா கூட போகிறோங்க. அதோட ஒரு பெரிய இதுவே முடிச்சு. ஸோ ரெட் கலர் நல்ல கலர். இந்த கேமில் இந்த கண்ணாடி பண்ணுற விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே நல்லா தாங்க இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். வெண்டிங் மிஷின்லாம் எவன்டா கேட்டாங்க. ஸோ பேசாமல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஒட்டுக்கா செலுத்து போவோம். அதான் கரெக்ட், வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இருக்கிற காசை செலவு பண்ணுவோம். அதை வச்சு என்ன நொட்டா வரேன். அந்த கிளிச்சு வர போயிடுச்சுங்க. ஐயோ, ஓடு வெய்யி திருப்பி இல்லை அதுக்கு போதும் நினைக்கிறேன். ஏன்னா 3 கார் தான் அதில் 10. ஸோ இதுக்கும் 10. ஸோ கரெக்டாக தானே இருக்குது. ஸோ நம்ம இந்த வேலையை மட்டும் பார்ப்போம். இந்த ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சீக்கிரம். ஸோ இன்ஜின் எடுத்தாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒட்டுக்கா செல் பண்ணும்போது நம்மளுக்கு எக்கச்சக்க காசு கிடைக்குங்க. ஸோ அதை வச்சு நம்மளால் நிறையா விஷயம் வாங்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கர்ஸ். ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். இப்போது அவ்வளோதான். ஸோ காரை மாற்றுற வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா அதை மாற்றி ஒரு பயனும் இல்லை. ஸோ ஒரு பயனும் இல்லாதனால அதை மூடிக்கிட்டு இருக்கோம். ஸோ கடைசி டயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பி முதலேருந்து அந்த ஒர்க்கர்ஸ் கூட இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க போல. ஒரு ஒர்க்கர் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்கடா. ஆனால் நம்ம மட்டும் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன், பாஸ் வர்சஸ் எவ்ரி ஒன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. அந்த காரை விட மீடியம் கார்ஸ் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த கார் வரப்போகுது எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா இதில் ஆர்டர்லேயே இருக்காதுங்க. ஸோ அதனால் எக்ஸப்ட் த அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அப்படி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டு கூட ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் காருன்னு போட்டிருக்கு. அப்போ புகாட்டி வருமோ? வந்தாலும் வரும். எனக்கு புகாட்டி கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்களா? சரி, இந்த வாட்டியாவது ஸ்கேம் ஆகாமல் இருக்கும். எஸ், எனக்கு இந்த இந்த இடம் ராசியே இல்லைங்க. அங்கே தாங்க ஸ்கேம் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அந்த இடத்துல இனிமே நான் நிற்கவே இல்லை. ஆளை முருகனடி, ஆளை முருகனா அந்த மாதிரி தான் இருக்குது. 6 லேக் இருக்குது. ஸோ திருப்பி இங்கே வருவோம். இவனுங்களுக்குலாம் அவ்வளோவா பெட் பண்ண மாட்டீங்களாடா, அந்த பயம் இருக்கட்டும். அதையும் தத்துவான் தெரியாமல் ஸ்கேம் நினச்சி அப்படியே விட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒர்க்கர்ஸ் தாங்க வாங்க போகிறோம். ஸோ காசு கிடைக்கிறோம். ஸோ காசு போயிடுச்சு, அவ்வளோதான், சொல்லி கொடுச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2 பேர், நான் சொன்ன மாதிரியே 2 பேரும் வாங்கிட்டேன். சொன்ன போயிடுச்சு, அதாவது நான் வந்து சொன்ன மாதிரியே வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ மீதி காசை வச்சு இதை வாங்க வேண்டியதான். ஸோ டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இதுவே ஒர்க்கர்ஸ் மேலே தான் மொத்தத்தையும் போடணும் போல். ஸோ இதுக்கு எல்லா இடத்துலையும் பண்ணணுமா? மொத்தம் 11ங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அப்கிரேட்ஸில் போயிட்டு தேவையான ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ 2 எடுத்துகிட்டு போகலாம். அதாவது 2 பேர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். கூடாச்சா திருப்பி போகும். ஸோ ரீஃபில்லுக்கு ஏதோ ஒன்று இருக்குமே, எவ்வளோ ஏதோ ஒரு காசு இருக்கும், மேனேஜருக்குலாம் இருக்கும். இதுக்கு அது செகண்ட் இது வரோன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பில்டிங் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் அது வரும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு எக்கச்சக்க டைமண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி நான் பிச்சைக்காரன் தான். எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மீதி அங்கே போட்டுற வேண்டியதான், ஏன்னா இங்கேயும் தேவைப்படுது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ ஒரு ரேஸ் போகலான்னு நினைக்கிறேன். பட் என் கார் காணாமல் போயிடுச்சு. ஸோ சார் வீட்டு ஸோ கார் தான். ஐயோ, எவ்வளோ வந்தா பொதுவாக எவ்வளோ வரமாட்டாங்கங்க. என்னங்க அப்படி எடுத்தா? இவ்வளோ அதே கார் தானே, ரைட்டு ஓட்டுக்கடை. ஓடுற நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் ஜெயிக்கணும். ஓடு 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 ஓடு. ஐயோ தோத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நான் தோத்துட்டேங்க. இதெல்லாம் கஷ்டதாங்க. ஒரு வாட்டி அவங்க ஃப்ரெண்டில் போயிட்டானா அவ்வளோதான், சோழி கொடுச்சு. அவன் எப்படி இடிக்காமல் போகிறான்? பரவாயில்ல, 5000 வாட்டி ரேஸ்க்கு வருவானோ. பொதுவாக எவ்வளோ ரேஸ்க்கே வரமாட்டாங்க. யாருங்க இவன்? சரி, செகண்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இத்தனைக்கும் 2 பேரும் ஒரே காரு தான். பட் ஸ்டில் அவன் தான் ஜெயிக்கிறான். கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் இருக்கா. ஆனாலும் இடிக்காம. ஸோ ஃபஸ்ட்டு இடித்ததுக்கப்புறம் வேறு எங்கேயுமே இடிக்கலைங்க. இவன் இடிச்சிட்டான். எஸ், தேவையான ஒரு லீடு கிடச்சிருக்குங்க நமக்கு. ஸோ இதை நம்ம சாக்கா வச்சுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக ஸ்டெடியாக போனோம்னா நம்மளுக்கு தான் இது ரேஸு. ஸோ அப்படி யோசித்து வச்சு பொறுமையாக போகணும். இப்படி பொறுமையாக இப்படி டேர்ன் அடித்து போகணும். போய் எங்கேயும் முட்டவே கூடாது. ஸோ இப்போ அவன் ஏன் பொசிஷனில் இருக்கான்னு நினைக்கிறேன். வேறு லெவலுங்க. இதுக்கு முன்னாடி போன ரேஸ்லாம் என்னங்க அவன் எங்கேயே நின்றுட்டுருக்கான்? அடப்பாவீங்களா? ஸோ ஐ திங்க் ரேஸை விட்டு லீவ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம பண்ணதுனால ஐ வான் வேறு லெவலில் இருந்தது ரேஸு. டுபாக்கு ஒரு காராக இருந்தாலும் அதை வச்சே நம்ம முடிச்சிட்டோங்க சொல்லிங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துங்க. ஸோ அடுத்த வாட்டி ரேஸ் போவோம், அவனை வச்சு செய்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக 25 டைமண்ட் கிடைக்கிது. ஸோ இதை வச்சு நம்ம
அவன் எக்கச்சக்க இது எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டைமில் 16 பொருள் எடுக்க முடிஞ்சதுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா 8 பொருள் தான் வைக்க முடியும். ஸோ ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு அது ரொம்ப வேலு. ஐயோ, ஸோ அப்போ நான் இங்கே போட்டுருவேன். வச்சுக்கோடி வச்சுக்கோவேன். ஸோ இங்கே இன்ஜின் தான், அவ்வளோதான். நான் தான் வரணும். ஆனால் கடைசியில் 252 இருக்குது. அப்பவும் வராதா? வாய்ப்பே இல்லை. ஸ்டார்டிங் ப்ரைஸே 3 லேக் எல்லாத்துக்கும். ஸோ அதனால் மூடிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு தாங்க எவனாவது ஆளை வைக்கணுங்க. மற்ற எல்லா விஷயமும் நான் பார்த்துக்குவேன். இதுக்கு தாங்க ஒரு ஆளை வைக்கணும். இதுக்கு தான் ஒரு ஆளை வைக்கணும். ஆனால் இந்த வேலையை பார்க்குறவனுங்க பெரிய ஆளுங்க வேண்டாடி. பெரிய ஆளுங்க தான். எப்படி தான் இன்னும் உயிரோடு இருக்கானுங்க தெரில. இன்னும் 2 கார் போடுங்கப்பா. அப்போ தான்ப்பா சீக்கிரமாக குடிக்க முடியும். வரட்டும். பொறுமையாக வருது. வச்சாச்சு. இப்போ வெல்டிங். ஸோ இதில் தான் டிஃப்ரெண்ட்டாக வருவா. எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. நான் முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸா. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த எல்லா ஒர்க்கர்ஸும் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு வேலைன்றது ரீஸ்டாக்கிங் மட்டும்தான். ஸோ அது கூட நான் 4 வச்சுருக்கேன். ஒரே நேரத்தில் 4 எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒன்று தான் வேணும். சீக்கிரம் செய்ய. நாங்கள் செஞ்சே முடிச்சிட்டாருங்க நடி. எல்லாம் நம்மளோட இதுதான். அப்போ தான் ரொம்ப லேட்டாக ரேஸெல்லாம் போயிட்டு வந்தோம். அதான் இவாடா 1,25,000 கோல்டும் கிடச்சிருக்குச்சு, டைமண்டும் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உள்ளதாக இருந்தது பிளாக் கலர். வேறு லெவலில் தெரியுது. பட் லைட் ஆனால் ஒன்றுமே தெரியாது. கார் இருக்கானே தெரியாது. லைட்டு போட்டால் தான் தெரியும். ஓகே. ஸோ கடைசி 3 வீலுங்க. ஸோ இதான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வரப்போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்கேம் ஆகுது. ஸோ பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டே ஸ்கேம் வேறு லெவல். ஸோ இந்த வாட்டி இந்த இடத்துல ஸ்கேம் ஆகலை. பட் அந்த ஃபஸ்ட்டு இடத்துல ஸ்கேம் ஆகிட்டு. ஸோ மொத்தத்தில் ஒரு கார் நான் சாமிக்கு விட வேண்டியதான். ஒரு கார் எவனாவது ஆட்டி போட்டு போயிடுறான். ஓகே, வா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தரலங்க. நல்ல வேலை இந்த கார்லாம் ஸ்கேம் ஆச்சுன்னா அப்பாடா. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 1 மில்லியன் இருக்குங்க கரண்ட்டாக. ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன வாங்க முடியும்னு பார்ப்போம். பட நோ. ஸோ அந்த கிளாஸ் வாங்கிட்டு தோட்டி அந்த காரை விற்றுருவே வரட்டேன். ஸோ அந்த காரை விற்றுட்டெல்லாம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அந்த கிளாஸ் போடுற வேலையே இல்லை. எழுதுறேன் அவ்வளோதான்டா. நாட்டுறேன் அவ்வளோதாங்க. சோழி முடிச்சு எவ்வளோ இருந்தாலும் விட்டு விட்டே. எவ்வளோ இருந்தாலும் விட்டு. ஸோ ஒரு பெரிய தொல்லை போயிடுச்சு. ஸோ நம்ம இனிமேல் டயர் ஃபிக்ஸிங் மட்டும் பண்ணால் போதுங்க வீடியோ காசுக்கு. ஏன்னா நம்ம 1 மில்லியன் எடுத்துட்டோம். ஸோ 1 மில்லியன் எடுத்து இத்தனை பேரை வாங்கி போட்டிருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஒருவேளை இதுக்கூட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காமல் 100 வியூஸ் வந்த உடனே நான் போட்டுடுறேங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சு.